வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எதுவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு அரை பவுல் அளவு நம்ம வீட்டில் இருக்கிற அவல் தாங்க எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பட்டி இல்லைனா பனங்கற்கண்டு, ஜீனி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நம்ம அதிகமாக சேர்த்தோம் நமக்கு சுவை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனியும் 2 ஏலக்காவும் லைட்டாக பொடிச்சு நம்ம அதோட சேர்த்தாச்சு. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற பழத்துக்குள்ளே வைக்கிற பூரணம் நமக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 4 நேந்திரம் பழம் தாங்க எடுத்துக்கிறேன். இதில் 2 பழம் சாப்பிட்டாலே ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு நம்ம வயிறு நிரம்பிடுங்க. இப்போ வாங்க நம்ம தோலெல்லாம் நீக்கி நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேந்திரம் பழத்தில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் நீங்கள் ஒன்று கொடுத்தாலே போதும். காலையில் எதுவும் சாப்பிட்லனாலும் ஒரு பழம் கொடுத்தீங்கனாலே குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தலாம் மேலே கோட்டிங்காக மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு லைட்டாக பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க. லைட்டாக அடித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு போதுமான அளவு பக்குவம் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமான அளவு. வாங்க இனி பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கத்தி வச்சு நீட்டமாக நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம அவல் உள்ளே வச்சு ரெடி பண்ண போகிறோம் ஸ்டஃபிங்கு. இப்போ பார்த்தீங்களா இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதாவது பின் சைடில் லைட்டாக கேப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நல்ல கேப் இருந்துச்சுன்னா 2ஆக பிஞ்சு வந்துடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் நம்ம இதுக்கு உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா பின் சைடு கொஞ்சம் விரிஞ்சு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஃபுல்லுமே ஃபில் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஸ்கூலுக்கு வச்சு விட்டனாலும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் நமக்கு வச்சு பழம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா இதுலேயுமே இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு கோட்டிங் மேலே விட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம நெய்க்கிறது நெய்யில் தான் நம்ம லைட்டாக பொரித்து எடுக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க மைதா மாவில் முக்கியும் நீங்கள் அப்படி முழுசுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்படி லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. இனி 2 வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக கேப் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்லா உள்ளே போய் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நெய்யில் பொரிக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. மைதா மாவு பயம் இருக்கிறவங்க இதே போல் நீங்கள் தோசைக்கல்லே லைட்டாக நெய் விட்டு பொரித்து இதே போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அருமையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்டஃபிங் பழம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்குதுன்னு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அசத்தலான பழ ரோஸ்ட் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கத்தி எவ்வளோ அழகாக மெதுவாக அழகாக பஞ்சு போல் இறங்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் நமக்கு எவ்வளோ கிளியராக நமக்கு நல்லாவே பாயில் ஆகி சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.